போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மழையாக பொழிகிறவரே, இந்த காலைவெள்ள ஆண்டவரே, நீங்க மேல பரிசுத்த அக்கினியானவர் ஆண்டவரே, மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் இறங்குகிற தேவன், எங்கள் மேலே இறங்கி எங்களை நடத்துங்கப்பா. என்னுடைய ஊழியங்களை நடத்துங்க, குடும்பங்களை நடத்துங்க, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. வருகிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் அழைத்து கொண்டு வார். எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன், ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகள், சத்துரு போராட்டங்கள், ஆண்டவரே குடும்பத்துக்கு விரோதமாய் அலைக்கறிக்கிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் கட்டப்பட்டு ஜெபிக்கிற ஐயா. விடுதலையோடு கூட நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவரே, இந்த இடத்துல தேவன் நீர் ஒரு திறந்த வாசலை கத்த தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். அற்புதங்கள் செய்கிற தேவன், அதிசயமானவைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. முகங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த நாடாளுமன்றத்தில் மோடி எப்படி உட்காந்துருக்காரு, செவிச்சும் கூட சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாராம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சட்டையை மாற்றுவாராம், நேரத்துக்கு ஒரு சட்டையை மாற்றுவாராம். காலையில் ஒரு சட்டைனா நைட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சட்டை. இப்போ 3 நாளாக போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்கிறாராம். அப்போ பார்த்தீங்களா, ஜெயிச்சும் கூட என்ன இல்லை, முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா பூர்ணமான வெற்றி இல்லை, அதனால் மகிழ்ச்சி இல்லை. எப்போ ஆட்சி போகுமோன்ற ஒரு கவலை. தேவ பிள்ளைகள் அப்படி உட்காந்துருக்கக்கூடாது. என்ன நடக்குமோ, கர்த்தர் நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி முகமலர்ந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இந்த நாள் மனமகிழ்ச்சியினால் இதில் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். அதனால் நம்ம முகங்கள் பிரகாசமாக இருக்கணும். அல்லேலூயா. பார்த்தாலே சொல்லணும் இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவனுடைய முகங்கள்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா சோகமான முகங்களாக மாறிடுச்சு. என் ஒய்ஃபு கூட வந்தப்போ கேட்டுச்சு, என்ன பழைய சர்ச்சில் ஒத்த கடையில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையே, பல பேருடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லையே. ஆரம்ப நாட்களில் எல்லாருமே சபைக்கு வரும்பொழுது ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் நாளாக என்ன ஆகுதுன்னா அந்த மகிழ்ச்சியெல்லாம் போய் முகம்லாம் ஒரு மாதிரி இருளடைஞ்சிருது. அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறபடினால் நாம் பாடணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நன்றியோடு நினைத்து பழகணும். அல்லேலூயா. அதனால் நம்ம நாடாளுமன்றத்தில் கட்சிக்காரங்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி நடக்கிற ஆட்சி மோடி ஆட்சியா அது ராகுல் ஆட்சியான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு ஆட்சி நடக்குது, என்னன்னா கர்த்தரின் ஆட்சி. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட
இயேசு எனக்கு போதும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் நாம் நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொன்னார், இதோ என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளாதவர். பாடுவோமா? அல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிவிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்தீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை சென்றிடும் யாரும் கிருபையை கொண்டாட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உண்மையா சொல்லுங்க, ஆமென். அழகான கண்கள் என்னை, நிச்சயமா அவர் பார்த்தனால உங்க வாழ்க்கை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். கேளுங்க ஆண்டவரே,
வல்லமையும் இறைத்து நீராளுகை செய்யும் மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. விளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த வருஷம் லேப்டாப்பும் கொண்டு போகிற மாதிரி கண்டிப்பாக கொண்டு போகணும். 2 வருஷம் தேவையில்லை, இந்த வருஷம் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஃபீஸுக்கே கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, நான் என்ன பண்ணுறதுன்னு ப்ரேயர் பண்ணிட்டு தான் எப்போவுமே ப்ரேயரில் தான் வச்சுருப்போம். சரின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்போம். ஏன்னா நான் பில் வாங்கினேன்னா டேக்ஸ் அமௌண்ட்டு வந்து இதாகும், வேஸ்ட்டாக தான் போகும். டேக்ஸு லேப்டாப்புங்கும் போது ரேட் கூட தான் வரும். சரி, டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் கம்மியாகும்ல கம்பெனி பேரில் பில் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சார்கிட்ட இந்த மாதிரி சிஸ்டம் லேப்டாப் வாங்கணும் பாப்பாவுக்கு. பில் வந்து கம்பெனி நேமில் போட்டுட்டேன்னா எனக்கு டேக்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டேக்ஸ் அமௌண்ட்டே 9,000 ரூபா வரும். சரி, லேப்டாப்பில் இந்த டேக்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா உங்கள் பேரில் உங்கள் கம்பெனி நேமில் பில் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக நேற்று பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை வாங்கி கொடுத்து உனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம்னா பிள்ளைகள் என்கிற அதிகாரம். இன்னும் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ஆசாரிய கூட்டம், ஆசாரியர்களாக பரிசுத்த ஜனமாக சொந்த ஜனமாக இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய மனவாட்டியாக நீங்கள் இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு என் ஒய்ஃபு என்கிட்ட வந்துக்கிட்டு, இதோ நான் உங்கள் அடிமையத்தான், எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? இல்லை நினச்சி பாருங்கள், அப்படி கேட்குதுன்னு வைங்க, எனக்கு எப்படி இருக்கும்? அது என்னை அசிங்கப்படுத்துகிறதா இல்லையா? சொல்லுங்கள். அது உரிமையோடு வந்து, என்னங்க எனக்கு தாங்கங்க, இந்தாங்க என் சேலையை அயன் பண்ணுங்க, போய் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு வாங்க. எப்படிங்க இப்படி கேட்க முடியுது? சொல்லுங்கங்க. எதனால் அப்படி கேட்க முடியுது? சொல்லுங்கள். ஏன்? நான் யார் இவருக்கு? இது நான் இல்லை, நான் என்ன வேணும் இதுக்கு? அவ்வளோதான். அல்லேலூயா. சிரிக்க தான் தெரியுது, அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஏன் உரிமை பாராட்டுகிறோம், ஏன் உரிமையாக கேட்குறோம் அப்படின்னா, கணவன் மனைவி என்கிற உறவு. அதே போல் தான் தேவனுக்கும் நமக்கும் என்ன உறவுனா, அவர் மணவாளன், நீங்களும் நானும் யார்? மணவாட்டி. அவ்வளோதான். அப்போ சபை என்பது மணவாட்டி. இந்த மணவாளன் சீக்கிரமாக வந்து இந்த சபையை தான் எடுத்துகிட்டு போக விரும்புகிறாரு. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஒரு அடிமை மாதிரி, ஒரு நாய் மாதிரி போய்கிட்டு, ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்கப்பா, இந்த பிச்சைக்கார நாய்க்கு, இந்த எச்சிக்கார நாய்க்கு கொடுங்க ஆண்டவரே, நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. உரிமையாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், ஆமென். இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை விட நீங்கள் மனவாட்டின்னு போகிறப்ப தான் உரிமை அதிகமாகும். அல்லேலூயா. பாருங்கள், தகப்பன் கூட பிள்ளைகளுக்கு செய்வான் செய்ய மாட்டான். ஆனால் மனைவிக்கு என்ன ஆகணும்? செஞ்சே ஆகணும். பார்த்துருக்கீங்களா? உரிமையாக செஞ்சே ஆகணுங்க. மனைவிக்கு உரிமையாக செய்து ஆகணும். அப்போ ஏன்னா மனவாட்டிங்கிறப்ப அவங்க இந்த உலகத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறவன் கூட அப்படி காலில் விழுந்து அப்படி இப்படி அவளுடைய அன்பை பெறானா. அல்லேலூயா.
நினச்சி பாருங்களேன். அப்போ அந்த மணவாட்டியை கவர் பண்ணுறதுக்கு அந்த மணவாளன் என்ன பண்ணுறான்? ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அப்படி குனிஞ்சு, இந்தா நான் உனக்கு அடிமை, அந்த விற்று போன அந்த பூவை கொடுக்குறது, இந்த ரோஜாவை. அந்த மணவாளன் உங்களுக்காக எனக்காக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களை என்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பு உணர்ந்துட்டிங்கன்னா இந்த உலகத்தினுடைய அன்புக்காக நீங்கள் ஓட மாட்டீங்க, இந்த உலகத்தினுடைய குப்பைகளுக்காக நீங்கள் ஓட மாட்டீங்க. ஏன்னா என்னுடைய மணவாளன் யார்? என் தேவன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. அப்போ நான் உரிமையாக அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியும்? நான் கேட்க முடியும். அது சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். அப்போ அவன் ஒரு வழக்காடுகிறவனாகவோ அல்லது அவங்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலங்களில் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. ஆனால் இப்பொழுது உங்களுடைய முழு சரீரமும் கிருபாசன இடத்துல தைரியமாக என்றாக தேவன் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினச்சி பாருங்கள், அந்த காலத்துலலாம் ராஜாவே ஏதாவது கொடுத்தாருன்னா அவர் கையில் போய் வாங்க முடியுமா? கொடு அப்படின்னு வேறு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வர வேண்டியது. இல்லை ராஜா அப்படி தூக்கி போடுவார், வாங்கிட்டு வரணும். இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாம் அப்படி அல்ல. ஆண்டவரிடத்தில் போய் உரிமையாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறதுனால தைரியமாய் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தாங்க, அப்பா நான் உம்முடைய பிள்ளை, நான் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அங்கே ஒரு சரீரத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது அந்த நியாயாதிபதிக்கும் அந்த விதவைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் மணவாட்டியாக நம்ம தைரியமாக போய் ஆண்டவரிடத்தில் உட்காந்து அவருடைய சமூகத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், எஸ்தர் ராஜாக்களின் புஸ்தகத்தில் காலத்தில் அகாஸ்வேரு ராஜா சொல்கிறான் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து, நீ தேசத்தின் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆனால் இந்த ஆண்டவர் நம்ம முழு ராஜ்யத்தையுமே நம்ம கையில் கொடுத்துட்டார். கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. 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 அதுதாங்க வித்தியாசம். அந்த ராஜாத்தி கேட்குறான் தன்னுடைய புருஷனிடத்தில், அவன் சொல்கிறான், எஸ்தர் மன்றாட்டேன், நீ தேசத்தை பாதி கேட்டாலும் நான் தருவேன். பாருங்கள், 128 நாடுகளுக்கு அதிபதி. மனைவி எஸ்தர் ராஜாத்தி உள்ளே வரானோன்னு அப்படி செங்கோலை நீட்டுறான். எதுக்கு உள்ளே வந்திருக்கிற? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ இப்போ கேட்குறது விண்ணப்பம் எதுனாலும் நான் கொடுப்பேன், அது தேசத்தின் பாதியாக இருந்தாலும் நான் கொடுப்பேன். ஏன் முழுசாக கொடுக்க முடியாது? எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு சிங்காசனம் போயிடும், அந்த பயம். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த அன்பில், மனைவி மேலே வச்ச அன்பில், நீ தேசத்தில் பாதி கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? தருவேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முழு உலகத்தையுமே நான் உனக்காக தரேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாக உங்களை என்னையும் தேவன் மாற்றியிருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கிலும் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவள் ஒருத்தியாய் போய் கேட்டா ஒரு உதவிக்காக. ஆனால் நீங்கள் நானும் அப்படி இல்லை. நம்மளுடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்ம போக முடியும். வி ஆர் மெனி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் போகலாம், நீங்களும் போகலாம், நானும் போகலாம். இந்த சபைக்கு உள்ள ரத்தத்தினால் கழுவப்பட்டு யார் உள்ளே வந்தாலும் அது மணவாட்டியாக மாறிடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினச்சி பாருங்களேன், ஒருவேளை அந்த உதவிக்கு தான் உதவி செஞ்சுருப்பான், கடைசியில் அடுத்த ஒரு காரியத்துக்கு அவன் உள்ளே போயிருந்தால் விரட்டி விட்டுருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் யார் வேணாலும் போய் கேட்கலாம். நான் போய் கேட்கலாம், என் மனைவி கேட்கலாம். அதுக்காக இந்த சபையில் இருக்கிறனால பாஸ்டர் நான் தான், எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நான் தான் மணவாட்டின்னு நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தான் அவர் தரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டாலும் தருவார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற ஒரு எளியவன் கேட்டால் கூட அவனுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் உதவி செய்வார். அதுதான் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறதுனால, அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் மீட்டு கொண்டதுனால, யாரெல்லாம் இந்த மணவாட்டியாகிய சபைக்குள்ளே உள்ளே வராங்களோ அவர்கள் யார் கேட்டாலும் தேவன் என்ன செய்கிறாராம்? அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. பாருங்க, இருக்கட்டும், சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நினச்சி பாருங்களேன், அந்த ஏழை விதவையை எத்தனை முறை அலைய விட்டான்னு நம்மளுக்கு பைபிளில் போடலை. ஒருவேளை அம்மா நாளைக்கு வாமா அப்படின்னு இருக்கலாம். உடனே அந்த அம்மா நாளைக்கு வந்தோடனே, நாளைக்கு முடியாதே, நான் வெளியில் போகிறேனே, ஒரு வாரம் கழிச்சு வா சொல்லியிருக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா வந்தோடனே, ஒரு வாரம் கழிச்சு அதுக்குள்ளே ஒரு வாரம் ஆயிடுச்சா, ஐயோ என்னம்மா அது, அடுத்த மாதம் வாமா அப்படின்னு அனுப்பிச்சுட்ருக்கலாம். அப்போ என்னென்னா அங்கே ஒரு என்ன வந்தது, டைம் ஒரு காலங்கள் தள்ளிக்கொண்டே போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாக உனக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே
அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மனுஷன் காலதாமதம் செய்தான். ஆனால் இங்கே தேவன் ரொம்ப தாமதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம், உங்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவர் தாமதம் பண்ணார். சில வேளைகள் ஆண்டவர் தாமதம் பண்ணுவார், சில வேளைகளில் தேவன் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார். ஒருவேளை அவர் டிலே பண்ணாலும் உங்கள் நன்மைக்காக செய்வார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய தேவன், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இரக்கத்தின் சிகரம் நீரே, இயேசு மகாராஜா எங்கள் நேசா. இரக்கத்தின் சிகரம்